2021 தேர்தலில் அதிமுகவுக்கு இந்த கை கெட்டுறது வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னோன்னா காட்பாடி. ஏன்னா திமுகவுடைய கோட்டையாகவே இருக்கக்கூடிய காட்பாடி. ஆனால் கடந்த முறை தேர்தலில் அது ரொம்ப ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஷாக் கொடுத்த ஒரு தொகுதியாக, ரொம்ப சவாலான ஒரு போட்டியாக. துரைமுருகன் அவர்களுடைய கோட்டையாவே அது பார்க்கப்படுது. தொடர்ந்து 6 முறைலாம் ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருந்துமே போன எலெக்ஷன்ல அதுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதியா இருந்தது. ஸோ இப்போ அந்த தொகுதியோட நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷூர் காயத்ரி. மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி வேலூர் மாவட்டத்தில் ஆந்திரா எல்லையை ஒட்டிய தொகுதி. வேலூர் மாநகராட்சியில் இருக்கிற 15 வார்டுகள் தண்டலம், கிருஷ்ணாபுரம், பொன்னை, தெங்கால் பகுதின்னு காட்பாடி தொகுதியோடைய எல்லை விரிஞ்சு கிடக்கு. காட்பாடி ரயில் நிலையம், விஐடி பல்கலைக்கழகம், கிருபானந்த வாரியார் பிறந்த காங்கேயநல்லூரில் அமைஞ்சிருக்கிற ஞான திரு வளாகம், இப்படி எல்லாமே தொகுதியுடைய அடையாளமாக இருக்குது. விவசாயமும் அது சார்ந்த கூலி தொழில்களும் தான் இங்கே இருக்கிற மக்களோட பிரதான தொழிலாக இருக்குது. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுபடி தொகுதியில் 1,04,348 ஆண் வாக்காளர்கள், 1,11,371 பெண் வாக்காளர்கள், 32 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், அப்படி மொத்தமாக 2,15,751 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாவே இருக்கு. 1962 இருந்து நடந்த தேர்தல்களில் திமுக அதிகமாக 9 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 3 முறையும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. வேலூர் மாவட்டத்தில் எல்லா தேர்தல்லையுமே கவனிக்கப்படுற விஐபி தொகுதி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய தொகுதி தான். 1971 தேர்தலில் முதல் முறையாக இந்த தொகுதியில் போட்டியிட்டு துரைமுருகன் ஜெயிச்சாரு. 1977 தேர்தலில் ராணிப்பேட்டைக்கு மாறினவர். அப்புறமா 1984 தேர்தலில் காட்பாடிக்கு திரும்பினார். காட்பாடியில் 10 முறை இங்கே போட்டியிட்டு 8 முறை வெற்றியும் 2 முறை தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. 1996 தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக 6 முறை ஜெயிச்சிருக்காரு. ஆனால் கடந்த 2021 தேர்தலில் அவரது கோட்டையை அதிமுக அசைச்சு பார்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். 2021 தேர்தலில் மாநிலத்தில் திமுகவுக்கு வெற்றி முகமாக இருக்க காட்பாடி சீட்டோடைய நிலவரம் என்ன அப்படின்னு தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கையை விறுவிறுப்பாக பார்க்க செஞ்சுது. அதிமுக வேட்பாளர் ராமு கடுமையான போட்டியை கொடுக்க துரைமுருகன் பின்னடைவையும் சந்திச்சாரு. இறுதியில் ராமு 84,394 வாக்குகளை பெற்றிருக்க 85,140 வாக்குகளை வாங்கியிருந்த துரைமுருகன் கொஞ்ச வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 746 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் இப்படி கடைசி நேர பரபரப்புக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, காட்பாடியை எப்போதும் நம்மோட வலுவான கோட்டையாவே வச்சிருக்கணும்னு திமுக களத்தில் தீவிரம் காட்ட காட்பாடி தேர்தல் களம் கலகலக்குது. இந்த சர்க்கரை ஆலை நம்பி தான் நாங்கள்லாம் கரும்பு பயிர் வைக்கிறோம். போதிய கரும்பு விலை அரசு கொடுக்காததுனால கரும்பு விவசாயிங்கிட்ட ரொம்ப லாஸ் ஆகிறோம். அதே மாதிரி சர்க்கரை வந்துங்க 20 வருஷமாக இந்த சர்க்கரை ஆலை 33 ரூபாய் கிலோன்னு விற்பனை பண்ணுறாங்க. அரசு தான் நிர்ணயம் சர்க்கரை விலையை உயர்த்தினா தான் இந்த சர்க்கரை ஆலையை காப்பாற்ற முடியும். இப்போ எதனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா நம்ம அடுக்கம்பாறை போகணும், அப்படி இல்லைன்னா சேர்க்காட்டு போகணும். நம்ம இந்த பிரிட்ஜி தாண்டி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் தாண்டி ஆகிடுது. இப்போது டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் மக்கள் போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப நெரிசலாக இருக்கிறதுனால இங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கும் இங்கே இருக்கிற சரௌண்டிங்களுக்கும் கொஞ்சம் யூசேஜாக இருக்கும் எல்லாருக்குமே. பாலாறு தான் குடிநீருக்கான ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா அந்த பாலாறு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபில்டர் பண்ணி குடிக்கிற தண்ணியோட சுவையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில தொழிலதிபருங்களும் அரசியல்வாதிகளுடைய ஆதாயத்துக்காக வேண்டிய ஆம்பூரில் அந்த டேனரிங்கில் ஒரு முறையாக செயல்படுத்தாமல் எஃப்ளூயண்ட்டை ஒரு சரியான முறையில் கட்டமைக்காமல் அந்த நச்சுத்தன்மையோடு இருக்கிற அந்த கழிவு நீரை பாலாத்தில் எளிதாக விட்டுறாங்க. எங்களுக்கு பிரிட்ஜு ஒன்று வேணும் கம்பல்சரி. காட்பாடி ரயில்வே பிரிட்ஜு ரொம்ப சிரமமாக இருக்குது, போகிறதுக்கு வரது கஷ்டமாக இருக்குது. ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வர முடியல.
ரொம்ப நீண்ட நாளாக நாங்களும் பார்த்துக்கிறோம், பல வருஷமாக பார்த்துக்கிறோம். அந்த பிரிட்ஜு ரெடியாகாமல் நாங்கள் காத்துக்கிறோம். இது ஆந்திரா தமிழ்நாடு இணைக்கிற இடம். நிறையா லாரி வருது, பஸ் வருது. அதே மாதிரி கேவி குப்பை குடியாந்து பஸ் அதில் தான் வரணும். அதனால் நாங்கள் நீண்ட நாளாக கேட்டுக்கிறோம் பொதுமக்களை, தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.